எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்மர்சிபிள் சரிங்களா, ஸ்டார்டரில் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா, ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகுது, ஆனால் ஸ்டாப் பண்ணுறேன் புஷ் பட்டனு, ஆனால் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சா ரொம்ப நேரம் கழித்து அது ஸ்டாப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு சரிங்களா. ஸோ இது கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணி கொடுத்தாரு இவர். பார்த்திங்கன்னா போர் மெக்கானிக்கு. போர் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் ஏசியாக இருக்கட்டும், இல்லை இன்வெர்ட்ரு யூபிஎஸ்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ப்ளம்பிங் ஒர்க்கு, ஸோ இதெல்லாம் தம்பி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ தம்பி பார்த்திங்கன்னா பேர் பூவரசு. ஸோ எந்த ஏரியா பார்த்திங்கன்னா, இவர் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி இந்த ஏரியாவில் இருக்கார், பொன்னேரியில். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் 20 கிலோமீட்டர்ஸ் சேம் டே கம்ப்ளைண்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா நேரில் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் நீங்கள் வெளியே இருக்கீங்க, இப்போ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா தம்பியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு, தம்பியோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவர் என்ன சஜஷன் கொடுக்குறாரு, அப் அண்ட் டவுனுக்கு எவ்வளோ கேட்குறாரு, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு தம்பிக்கிட்ட நீங்கள் ஒர்க்கு கொடுக்கலாம். ஸோ ஒர்க்கை பொறுத்த வரையும் பர்ஃபெக்டாக இருக்கும். காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச பார்க்காத அளவுக்கு தம்பி கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவார் சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இவர் பொன்னேர்லேருந்து நான் கூப்பிட்டேன். ஸோ வந்துட்டு இது ப்ராப்ளம் பார்த்து கொடுத்தாரு. பார்த்து கொடுக்கும்போது கம்மியாக தான் எனக்கு சார்ஜ் பண்ணார் சரிங்களா. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த போர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை சார்ட்டர்லேயே ப்ராப்ளமாக இருக்குது, இப்போ ஆன் பண்ணாக்கா ட்ரிப் ஆகுது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு, இல்லை ஆன் பண்ணாக்கா ஆன் மட்டும் ஆகுது ஆனால் தண்ணி வர மாட்டேங்குது, இல்லைன்னா ஆன் பண்ணும்போது ட்ரிப் ஆகிடுது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு, ஆன் பண்ணால் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு, ஆர்ம்ஸ் அதிகமாக ஓடுது, மோட்ரு ஓடுது ஆனால் தண்ணி வரல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த மாதிரி மோட்ரு ரிலேட்டடாக உங்களுக்கு கிணறாக இருக்கட்டும், போராக இருக்கட்டும், வீட்டில் சிங்கிள் பேஸு இல்லை 3 பேஸு என்ன மாதிரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, தம்பி பார்த்து கொடுக்குறாரு. தம்பி ஃபீல்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 5 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ ஓகே, வந்தார், பார்த்தாரு, ஒரே ஒரு 10 நிமிஷம் தான் என்னுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி விட்டார். ஸோ நான் சொன்ன மாதிரி தான். என்ன ப்ராப்ளம்னா, கான்ட்ராக்டர் பிக்கப் ஆகுது, ஆனால் ஸ்டாப் பட்டனு ப்ரெஸ் பண்ணும்போது கான்ட்ராக்டர் காயில் பிக்கப் ஆனது டீஎனர்ஜைஸ் ஆகலை சரிங்களா. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு. ஸோ கான்ட்ராக்டரை கலட்டி அது உள்ள பெட்ரோல்லாம் போட்டு அந்த கார்பன்லாம் க்ளீன் பண்ணி தம்பி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, நமக்கு அத்தியாவசியமாக தண்ணின்றது எவ்வளோ அத்தியாவசியம்னு தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிலர்லாம் மெக்கானிக்லாம் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரேன், நான் நாளைக்கு வரேன், நாளன்னைக்கு வரேன், பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இடையூறாக இருந்தாங்கன்னா இங்கே இவர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சேம் டே கால் பண்ண பக்கம் இருந்தீங்கன்னா 1 hour 2 hours கிளியர் பண்ணி கொடுத்துருவார் சரிங்களா. ஸோ திருப்பத்தூர், வாணியம்படி, ஆம்பூர், ஸோ பொன்னேரி, இந்த மணலாவடி, இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா நாற்றம்பள்ளி சரௌண்டிங் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பொன்னேரிலேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சேம் டே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுப்பாரு. இல்லை போரில் காயிலே போயிடுச்சு அப்படின்றபோது ஒரு போர்லேருந்து மோட்டரை எடுத்து காயில் கட்டி கம்மி சார்ஜஸில் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ போர் வண்டியும் வச்சுருக்காரு. ஸோ தேவைப்பட்டால் பைப்பு மாற்றுறோம், இல்லை ஒயரு ஃபுல்லாக மாற்றுறோம் அப்படின்னும்போது எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. வீட்டில் சிங்கிள் பேஸ் போர் இறக்கணும், ஏற்றணும், ஸோ எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு சரிங்களா. தம்பியோட நம்பரை நான் காண்டாக்டில் கொடுக்குறேன். தம்பியை காண்டாக்ட் பண்ணுங்கள், கொட்டேஷன் போடுங்க. கொட்டேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் தம்பிக்கிட்ட ஜாப் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுப்பாரு. சென்னையில் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கொட்டேஷன் போட்டு வேலையை கொடுங்க. சரி, ஓகே.